ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 14/7/2025 ஆனி 30 திங்கட்கிழமையன்று சங்கடகர சதுர்த்தி வருது. ஜோதிட ரீதியாக சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய மனது தெளிவாக இருப்பதற்கும் குழம்புவதற்கும் காரணம் இந்த சந்திர பகவான் தான். வாழ்க்கையில் நமக்கு தேவையான முடிவுகளை குழப்பம் இல்லாமல் சரியாக எடுத்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கைங்கிறது சரியாக இருக்கும். அதற்கு நம்முடைய மனது எப்போதும் தெளிவாக இருக்கணும். அதற்கு சந்திர பகவானின் துணை எப்பொழுதும் நமக்கு தேவை. இந்த சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி சேர்ந்து வருது. விநாயகர் வழிபாடும் திங்கட்கிழமை அன்று செய்வது தான் சிறப்பு. ஆக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் மனதில் இருக்கும் சங்கடங்கள் தீர வேணும்னாலும் நம்ம விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம்? விநாயகர் கோவிலுக்கு இந்த 2 பொருட்களை வாங்கி தானமாக கொடுத்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெருகும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வருது. காலையில் கண் விழித்ததும் விநாயகரை முதல்ல பாருங்கள். ஓம் கணபதியே போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் துவங்குங்க. விரதம் இருக்க முடியும் அப்படின்னாக்கா இந்த நாளில் விரதம் இருந்து திங்கட்கிழமை மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருந்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், கோவிலுக்கு சென்றும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு, பண கஷ்டம் தீர்வதற்கும் கோவிலுக்கு போயிட்டு தான் இந்த 2 பொருட்களை நீங்கள் விநாயகர் சந்நிதியில் இருக்கும் குருக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். அந்த 2 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் வெல்லம் தான். 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ வெல்லம் வாங்கி விநாயகர் கோவில் அர்ச்சகர்கிட்ட இந்த 2 பொருளை நீங்கள் தானமாக கொடுங்க. உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும், பண கஷ்டமும் தீரும். எப்போதுமே குழப்பத்தில் குழம்பி போய் தெளிவில்லாமல் இருக்கீங்க, உற்சாகத்தோட மனசு சுத்தத்தோட குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவை எடுக்க தயாராகிடுவீங்க. எளிமையான பரிகாரம் இது. தொடர்ந்து 9 கிழமை இந்த தானத்தை கொடுத்தால்தான் பரிகாரம் பலிக்கும். ஆனால் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் ஒரு முறை இந்த 2 பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தாலே உங்களுடைய பிரச்சனைங்கிறது நிச்சயமாக தீரும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை என்று தவறாமல் இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, அதாவது சங்கடகர சதுர்த்தியில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த தானத்தை நீங்கள் கொடுக்கலாம். காலை மாலை அப்படிங்கிற எந்த நேரமும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மாலை சந்திரன் உதயமானதுக்கப்புறம் சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு விநாயகருக்கு 2 அருகம்புல் வைத்து வீட்டிலேயே கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் மாலை நேரத்தில் கோவிலில் போய்ட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி அருகம்புல் சாத்தி சதத்தேங்காய் உடைச்சிட்டு உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைங்க. முடியலைனாலும் பரவாயில்ல, 2 வாழைப்பழம் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த 2 பொருள் நீங்கள் அந்த நாளில் நீங்கள் தானம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லை, விநாயகருக்கு அரச மரத்தடி விநாயகர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 தீபம், அதாவது தேங்காய் எண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி அருகம்புல் வைத்து வணங்கிட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் சதுர்த்தியில் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது. நீங்கள் 2 தீபம் ஏற்றிட்டு விநாயகருக்கு அருகம்புல் வைத்து நீங்கள் அரச மரத்தை கூட நீங்கள் சுற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை அரச மரத்து இலை கிடைத்தால் கூட அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு அதில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்திப்பூ ரொம்ப விசேஷமானது. ஒத்தை இதழ் செம்பருத்திப்பூ கிடைச்சது அப்படின்னாக்கா அதையுமே நீங்கள் விநாயகருக்கு வைங்க. ஆனால் திங்கட்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தியில் மறக்காமல் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து போகும். எப்பொழுதுமே சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் சதத்தேங்காய் உடைச்சிக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் சிதறி போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மறக்காமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி இல்லை, எங்களுக்கு வேலை தொந்தரவாக இருக்குது, எங்களால் வழிபாடு செய்ய முடியலனாலும் மனதார நீங்கள் இருக்கிற இடத்துல விநாயகரை முழு நம்பிக்கையோட ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி இந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லி நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். விநாயகரை முழு மனதோடு நீங்கள் வேண்டி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. எளிமையான தெய்வம். நம்ம அவர்கிட்ட வேணாலே அனைத்து நல்லதுகளும் நிச்சயமாக நம்மை சேரும். சங்கடகர சதுர்த்தி 14/7/2025 ஆனி மாதத்தின் கடைசி நாள் சங்கடகர சதுர்த்தி வருது. அது திங்கட்கிழமையில் வருவது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று. மறக்காமல் விநாயகரை வணங்குங்க. அனைத்து நல்லதுகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நன்றி.